மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வு ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வு ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமனாலும் வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் ஒதுக்கிருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம் என்னாலும் தனிமையே எனது நிலைமையா கவிதையோ இரு கண்ணும் இரு நெல்லும் இரு கண்ணும் நெல்டி நீரிலோடுமோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ மனதில் நீயும் நானும் தான் உச்சூடும் நாளும் தோன்றுமோ பொழுதுதான் அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணினாலும் வாழ்கிறேன் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் நான் என்ன கூப்பிட்டா எதுக்கு கூப்பிட்டேன் சாந்தி ஏயா என்ன அவுத்துக்கிட்டே வர்றிய என்னையா என்ன வேலை பார்க்கணும்னா அப்புறம் என்ன சும்மாவா ஒரே குலுக்கமா இருக்குடா அதுக்காக அதான் அவுத்து விட்டேன். சரி ஏன் கூப்பிட்டேனையா சாந்தி ஏன் சாமி வந்திருக்கிறார். சுவாமி வணக்கம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பள்ளிக்கு விடலாமா? உங்களை பார்த்துவிட்டு பள்ளிக்கு விடலாமா? சுவாமி பாருங்க சாமி வாங்க சாமி என்னை ஆடிப்பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். எனது வாழ்த்துக்களுமே உரித்தாக. என்ன இப்பதான் செட்டாக மாட்டாங்கன்னு தெரியுதுல்ல, தெரிச்சு ஓடுற என்னமோ சலம் தெரிக்கிற மாதிரியே. இந்தாரு தலைமையமா பாருங்க வெறுத்துட்டா அப்படி உன்னை வெறுத்துட்டா அப்படி தங்காய் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டா அப்படி. ஆமாம் அதான் ஏதாச்சும் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு ஆகணும். எப்போ பார்த்தாலும் இப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தா உருப்படாது. பரிச காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா பரிச பேடும் கண்ணே என்னவனை கண்டாயா உன் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கணக்கு கொடுத்தவர் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தன்னில் இணைத்தவன் இன்று ஏனோ தனியே சென்றான் உன் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருதய நரம்பினை அறுத்தவன்
தங்காய், அண்ணே இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு இல்ல அது என்ன இல்லை, எனக்கு அந்த பாயை சுருட்டினோடனே ஒவ்வொரு ஆளா அந்த வார்த்தை பூரா தடம் புரளுது. இதற்காக நிலைத்திருக்க நாரதர் மகாமணி வந்திருக்கிறார். யார் இவர்? நாரதர் எதுக்கு வந்திருக்கார்? நம்மகிட்ட 1 லட்ச ரூபா கடன் கேட்க வந்திருக்கிறார். பத்தாது கொடுக்கறது கொடுக்குறீங்க 1 கோடி 2 வரவேற்பு கொடுப்போமா? குடுமா டாப்ல குடுமா காசு கொடுக்க முடியாது, அதே பார்த்து பத்திரமா பார்த்து. வருக வருகவே வணக்கங்களே. போடு சொல்றேன். வருக வருகவே வணக்கங்களே, வள்ளியனை வாழ்த்துங்களே, வள்ளியனை வாழ்த்துங்களே. உலகம் போற்றும் உயர்ந்தவரே, வருக வருகவே வணக்கங்களே. ஈரேழு உலகங்கள் புகழ் பெற்றவர், இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர். ஈரேழு உலகங்கள் புகழ் பெற்றவர், இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர். நான்முகன் மகனாக நம்மை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவர், நம்மை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவர். மாநிலம் தலை காக்க அவதாரம் தந்தார், மாநிலம் தலை காக்க அவதாரம் தந்தார். மதியால் விதியை மாற்றி அமைத்து தந்த வருக வருகவே வணக்கங்களே. திருமுருகன் குடிகொண்ட திணைப்புறத்திலே, திணை காக்கும் எனை பார்க்க கணம் வந்தாரே. திருமுருகன் குடிகொண்ட திணைப்புறத்திலே, திணை காக்க எனை பார்க்க கணம் வந்தாரே. உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும், உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும். உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பணியட்டும், உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பணியட்டும். ஆசிகள் நிறையட்டும், ஆனந்தம் பெருகட்டும், ஆசிகள் நிறையட்டும், ஆனந்தம் பெருகட்டும். அறியாத விஞ்ஞானை தவளேற வைத்தவன், வருக வருகவே வணக்கங்களே. நல்ல ஆசைகளை கொடுக்குமாறு மிக தலைமுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. மாதர்க்கிதம் கவி வணக்கு சால வணக்கம். குருநாதருக்கு நீதியோட ஆச்சாரம், உண்மை நேர்ந்தற்கு போதிட வாசகம், பொய்க்கு பொய் கோளுக்கு கோள், சாமி அறிவிழார் கிரட்டி அறிவிடையோ செய்யும். சாமி திரைப்படத்துறையிலே சின்ன கலைவாணன் ஒருத்தருக்கு பட்டம் இருக்கு. விவேக் அவர்களுக்கு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாமுக்கு அப்புறம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் கடைசியிலும் கடைப்பிடித்தவர் விவேக் சார். அது ஏய் ஏ சுமதாங்கி கல்லாட்டு போயிரு, என் தலையில உட்காருவே. ஆடா தள்ளியே கேட்குற கேள்வியை பாருங்கப்பா. அதுக்கப்புறம் நாடகத்துறையிலே சின்ன கலைவாணர் ஒருத்தருக்கு பட்டம் இருக்கு. அது யாருன்னா கொல்லங்குடி கண்டெடுத்த தங்கம் PK தன்ராஜ் அவர்களுக்கு தான் சின்ன கலைவாணர்னு பட்டம். உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அந்த ஆட்டியில் தெரியுதா, கொஞ்சம் மாற்றி பிடிக்கும், ரொம்ப பிடிக்காது.
ஏன் நான் இதை சொல்லணும்? விவேக் அவர்களை சொல்லி உங்களை சொல்லி ஏன் நான் சொல்லணும்? அது காரணம் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நாகரிகமான ஒரு நகைச்சுவை, அழகான பேச்சு, அந்த அந்த நேரங்களை சரி செய்வது எல்லாமே உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படியெல்லாம் ஒரு நாகரிகமான ஒரு நகைச்சுவை நடிகர். நானும் வள்ளியும் ஒரு சில புராணங்கள் பேசலாம், இதிகாசங்கள் பேசலாம், இலக்கியங்கள் கவியோட ஏதோ ஒன்று பேசலாம். இப்படி பேசும்போது இந்த இப்படி வந்து நோன்றது இது ஒரு அநாகரிகம். இந்த இப்படி நோன்ற புத்தி வச்சுக்கவே கூடாது. அது அநாகரிகம், அது தப்பு. அது நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கீங்க. அப்படியே தவறுனா கூட நீ அதை பற்றி கவலைப்படப்படல. சரி. மாதர்க்கிதம் கவி வானக்கு சால வணக்கம். ஏண்டா முட்டாப்பலே, ஏண்டா திருட்டு போயில, இப்போதான் சொன்னேன் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அநாகரிகமாக நடந்துக்காதரா. நோன்றேன் முகரே பாரு, முகரே உன்னைய போய் பெருமைப்படுத்திருக்கேன்டா. மாதர்க்கிதம் கவி வானக்கு சால வணக்கம். குருநாதற்கு அண்டா திருட்டு போயில. நான் இல்லையா, இவதாயா நோன்னா. யாரா? இப்பதாயா நான் பார்த்தேன். ஏய் சாமி கும்பிடுறா. அங்க வா. சாமி கும்பிடுறா. எங்க வந்துகிட்டு வேளாங்கண்ணி மாதா வெண்ண மாதிரி வென்றா வாரிச்சு. டேய் பச்சை மண். யார் இவளா பச்சை மண்ணு? இங்க பாருடா. ஐயா பெரிய பாய்சன் இவ. டேய் அத பாருடா, முகத்துல மகாலட்சுமி இருக்கா. முகத்துல மகாலட்சுமி இருக்கா. அவ முகம் பூரா சுருங்கி போச்சு. எவ்வளவு அழகுடா. யாரு இவளா? அந்த ஏமா நீ எவனுக்கு வச்சு கஞ்சி குடிக்க முடியாது. ஏமா நீ என்ன வந்து நோண்டுறியா? சாந்தி பாத்தியா பாத்தியா பாத்தியா. 10 மணி விருது உனக்கு தாண்டி கொடுக்கணும். என்னமா 10 மணிக்கு விருது கொடுக்குறியா? 10 மணிக்கு விருது. ஐயோ ஏய் என்ன நோண்டியாமா? நீ நோண்டியாம்ல சொல்றியா? இல்ல சார், நம்ம சாமி கும்பிடுறோம். ஏய் வெள்ளிக்கிழமை இல்லையா? நோண்டல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? யாரு சொன்னா வெள்ளிக்கிழமைன்னு? வெள்ளிக்கிழமை இல்லையா? இல்ல இல்லையா இருக்கு. ஆமா வெள்ளிக்கிழமை தான். நீங்களும் இவ்வளவு வேகமா திரும்ப கூடாது சாமி. இல்ல நோண்டியா இல்ல, அப்புறம் கோவம் வருதா இல்லையா? ஆமா, இவ்வளவு வேகமா திரும்ப கூடாது. மாதர்க்கிதம் கவி வானக்கிதம். ஆனா அறிவு அவச்சிட்டு என்னமோ பொம்பளை எல்லாம் சேர்ந்து மண்ணு கட்டும் போது கோயில மண்ணவாரி தூத்துவாரு பாரு. அடி நாசமா போகுது, அடி குட்டியச்சரா போகுது. உன் குடும்பத்துல நல்லா இருக்க மாட்டேன், கோழி குஞ்சுலாம் ஜாகு அப்படின்னு. ஏய் உன் மேல ரொம்ப நாளா கடுப்புல இருக்கேன். பொழந்துடி பொழந்து போடி உள்ள. வசனா வசனத்தை மறந்துட்டியாக்க. மந்திரமும் தேவமும் மறந்தும் குருவாலும் தந்திரமும் ஞானம் தர முடியும். மேதினி உண்டி என்பார்க்கு உண்டு, இல்லை என்பார்க்கு இல்லை. வாழ்த்து எத்தனைய சித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி பத்தி போச்சு. மொத்தமாக சொன்னதெல்லாம் போறலையா, சுத்தமத்தா காதுலதான் ஏறலையோ. உன்மதமா என்மதமா ஆண்டவன் என்ற மதம் நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்தமனோ. பொங்கிய 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 ஓங்கையா சொல்லுங்க வகைய வகையா சொல்லாத சங்கதி சொல்லுறங்களையோ. வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா. நல்லவங்க அனைவருக்கும் நாரத ராசிகள்மா.
வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரதன் வாழ்த்துக்கள்மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதன் ஆசிகள்மா கணக்கில் ஒரு போட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இருப்பது உண்மையடா கலைக்கலர் கோட்டல் கழித்தல் மகத்தல் பெருக்கல் இருப்பது உண்மையமா கூட்டல் வந்து வாழ்க்கையில் இருக்குது பாவத்தில் இருக்குது இது என்ன கேள்வமடா இப்ப புதுசா கணக்கெழுது நாளையில் வரட்டும் நல்ல பொழுது இப்ப புதுசா கணக்கெழுது நாளைக்கு வரட்டும் நல்ல பொழுது அதனால் ஞான செல்வம் இங்கு நான் ஒரு ஞான செல்வம் போட்டா பைகள் மாறும் ரெண்டு போட்டா பைகள் மாறும் பத்திரம் 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 தீர்ப்பு நான் பக்கத்தில் வருது சத்தியம் 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 சத்தியத்தின் நகதி சீக்கிரம் வருது வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரதன் வாழ்த்துக்கள்மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதன் ஆசிகள்மா காண்பர் வியக்கபடி ஆளோடும் சோ என்று அயலோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொற்றவனின் குலக்கொடி நீர் வாழ்க குளம் வாழ்க கொற்றம் வாழ்க உம்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில உரங்கள் யாம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் கேட்கலாமா நீரளவி ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவி ஆகுமாம் உன்னணிவு மேல தவத்தளவி ஆகும் தான் பெற்ற செல்வம் குலத்தளவி ஆகுமா குணம் என்பது போல என்கிட்ட வர கேட்டு சொல்லிக்கிங்க கேளுங்கள் சுவாமி எனக்கு தெரிந்த வரை என் அறிவை கட்டின வரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன் தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி தோன்றின் புகழ் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்